சபைக்கு முன் வந்தனே. ஆமா. என்னோட விளக்கம் எப்படி தெரியுமா? ஐயா உன்னோட விளக்கம் எனக்கு தெரிஞ்சா போதாது. எப்படி? எனக்கு கம்பெனி ஓனர் மட்டும் எனக்கு விளக்கம் தெரியும். அது தவிர மற்ற விளக்கம் நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 64 கல்விக்கானம், 96 தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தேவர் மூவர் அன்பு சபைக்கு முன்னால் வந்தனே. இதோட விளக்கம் பிரம்மதேவன் என்று விளக்கம் விவரமா புரிந்து கொண்டு விளக்கம் பிரம்மதேவன் விளக்கம் அப்பா ஒரு விளக்கமாச்சே. எப்படின்னா இன்றைய தினத்தில் இது என்ன நகரம்? இதான் பாக்கம் என்ற நகரம். பாக்கம். எதற்காக கூத்து? காலம் சென்ற சரோஜாம்மாவுக்காக ஓரிரவு நாடகம். ஆமையா இல்லையா? ஓரிரவு நாடகம்னா தாமலை வைத்து நல்லபடியா நடத்துவாங்க. உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சாங்க. அது போவா மட்டும் எப்படி தெரியுமா? நீ எப்படி பிறந்த? அம்மாவுக்கு பிறந்த அப்பாவுக்கு பிறந்தா? எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிறந்தேன். அது எனக்கு தெரியாதா? அது கிடையாது வணக்கம். நான் எங்க அம்மாவுக்கு பிறந்தேன். ஐயோ எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன். நீங்க எப்படி பிறந்தீங்க? 10 மாதம் 300 நாள் சொல்லுங்க உங்க அம்மா உன்னை பெற்றிருப்பாங்க. உண்மை. எப்படியா? ஆமா ஐயா. நான் எப்படி தெரியுமா பிறந்தேன்? எப்படி ஐயா? மாலாகிய கண்ணன் இருக்காரு பாரு. யாரு? மாலாகிய கண்ணன். ஆமா. உந்தி கவலத்தில் நான் உதைத்தேன். உந்தினா என்ன ஐயா? தொப்புள் வழியா. ஓ தொப்புள். ஆமா. எதுக்காக கேட்டியா? எப்படி ஐயா? ஒரு ஆணோ பெண்ணோ பாராகிரமத்துல ஜனனமாவணும்னா ஓடி வழியா பிறக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். அது என்ன உந்தி கமலத்துல நீ மட்டும் ஏன் பிறந்த? அதாவது எப்படின்னா என் தந்தை என்ன சொன்னாரு? பிரம்மதேவா உன்னை படிக்கணும்னா நான் பெற்றேன். எப்படி? எனக்கு சித்திப்புக்கர்த்தாவாகவே உன்னை பெற்றேன். அதாவது எனக்கு என்ன தொழில்? படிக்கூடிய தொழில். என் தந்தையாருக்கு அவருக்கு நாங்க அழிக்கக்கூடிய தொழில். ஆமா இல்லையா? பகவானுக்கு அழிக்கக்கூடிய தொழில். ஆமா. நாங்க இரண்டு பேரும் போட்டி வேண்டியதுப்பா. ஆமா. எப்படின்னா என்ன வேண்டும்? எப்படின்னா நானும் படிக்கக்கூடியவன். ஆமா. என் தந்தையாக அழிக்கக்கூடிய ஆளு. ஆமா. அதாவது என் தந்தை என்ன சொன்னாரு? பிரம்மதேவா நம்ம ரெண்டு பேரும் போட்டி தேவையில்லை. பரமேஸ்வரன் ஜடாபாத்தை யார் ஒரு ஆள் பாக்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு. ஓ நீங்க சொல்றீங்க படிக்கிறதுனால நான் தான் பெரிய ஆளு. அப்பா சொல்றாரு அழிக்கிறதுனால நான் தான் பெரிய ஆளு. ரெண்டு பேருக்கு போட்டி வந்துருச்சு. போட்டி வந்து விட்டது. அப்பா இவர் சொல்றாரு அப்பா நம்ம ரெண்டு பேருக்கு போட்டி வேணாம். நம்ம ரெண்டு பேருக்கு போட்டி தேவை கிடையாது. ஆமா. யார் ஒருவர் ஜடாமுடியை யார் போய் முதல்ல பரமக்கடவுள் ஜடாமுடி யார் ஒருவர் பாக்குறாரோ இவருக்கு வாங்கணும். என்ன பச்சு வாங்கணும். அதனால பறக்கக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு. நீ போய் சரிசை பார்த்துட்டு வா. அவரு பண்ணியவதால எடுத்து கீழே பார்த்து